கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு செஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த கேண்டிடேட் ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு களத்துக்கு போகணுன்றதான் எல்லாருடைய விருப்பம். இங்கே கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலர் பேசும்போது அது தொடர்பாக ஏன் கட்சியினுடைய தேசிய தலைமை எதுவும் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறாங்க? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, கூட்டணி முடிவெடுக்கிறதுலேயே காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய கனவு எப்படியாவது பிரித்து வெளியே அனுப்பிடலாமா? விஜய் இந்த தேர்தலில் திமுகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு சவாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. எனிதிங்கும் இல்லை. இப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இவர்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிடும், ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னா எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி தொடர்ச்சியாக திமுக கூட்டணி வலுவா இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வாதம் ஏற்புடையதா பாக்குறீங்களா? அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான வாதம். ஏன் அப்படி சொல்றீங்க? கூட்டணி வலுவாதான் இருக்கு அப்படின்னு. எங்க கூட்டணி வலிமையா இருக்கு, அவங்க இது வலிமையா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, நாங்க இன்டாக்டா இல்லைன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? இது இயற்கை கூட்டணி, ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ். இது எல்லா மக்களுக்குமான தளம் இந்த இந்தியா கூட்டணி பிளாட்ஃபார்ம். ஆனால் அதுமாரி என்டிஏவை சொல்ல முடியுமா? பாஜக அதிமுக சொல்ல முடியுமா? வராரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, ஒரு மாநாடு நடக்குது, எல்லா தலைவர்களும் இருக்காங்க. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு? இது குடும்ப ஆட்சி நடக்குது இங்கே. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அன்புமணி யாருடைய குடும்பம், யாருடைய மகன், எந்த அரசியல் தலைவருடைய மகன்? இந்த பக்கம் ஜிகே வாசன் இருக்கார், யாருடைய மகன், எந்த அரசியல் கட்சியோட தலைவர் மகன்? அங்கே டிடிவி தினகரன்றார், யாருடைய புதல்வர் அவர், யாருடைய கசின் அவர்? எல்லாம் அரசியல் பின்புலத்திலிருந்து அந்த குடும்பத்திலிருந்து தான் வராங்க. இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு பேசுவார். ஒரு கை பிறரை காட்டினா 4 விரல் உங்களை காட்டுதுன்றதை அடிக்கடி மறந்துடுறாங்க அவங்க. ஆகையால் அந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி. இப்போ தேர்தலுக்கு பிறகு எப்படி வந்தாலும் நிலைமை, டெபாசிட் வாங்கினாலும் டெபாசிட் வாங்கினாலும் வாங்கவில்லை என்றாலும் அதிமுக என்பது முழுமையாக ஆக்டோபஸ் எப்படி உட்கொள்வது அதுமாரி அந்த கட்சியை கையில் எடுக்க போகிறாங்க. இதுதான் யதார்த்தம். மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தங்களுடைய கால் பதிக்கணுங்கிற நோக்கத்தோட பாஜக செயல்படுறாங்க. அதுவும் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 20% இடங்களை நாங்கள் அதிமுகவிடமிருந்து கேட்டு பெறுவோம் அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்க? இப்போ இது புதுமை ஒன்றும் இல்லையே, இவங்க தொடர் முயற்சி தானே. இது சட்டமன்றத்தில் முயற்சி பண்ணாங்க, தோல்வி. நாடாளுமன்றத்தில் முயற்சி பண்ணாங்க, தோல்வி. 3 நாடாளுமன்றத்தில் முயற்சி பண்ணாங்க, தோல்வி. 40க்கு 40 இந்தியாவில் எந்த கட்சியாவது வாங்கியிருக்கா? 40 10% ரிசல்ட், 100% வெற்றி தமிழ்நாட்டில் தானே. அப்போ தமிழ்நாட்டு மண் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லைன்றது தானே ஆகிப்போச்சு. ஓகே, அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குது, 1 மாதத்துக்கு மேலே காலங்கள் இருக்குது. அந்த காலங்களில் நாம் எப்படி மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு எல்லோருக்கும் தெரிய போகுது. ஓகே, இப்போ சீக்கிரமாக ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குறது, சீக்கிரமாக தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வது அப்படிங்கிறது எதிரணிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிராதா? அந்த வியூகத்தை அவங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் அவங்க அதற்கு மேலா இன்னொரு வியூகத்தை வகுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இதில் ஒரு வியூகமும் கிடையாது. என்ன வியூகம் இருக்குது? இல்லை, இப்போ நான் கேட்குறது எதிரணிகளில் அவங்க ஒரு வியூகத்தை அமைச்சிடலாம் இல்லையா? இந்த இடத்துல இந்த கேண்டிடேட் நிற்கிறாங்க, அவங்களுக்கு மாற்றா நம்ம இப்போ ஒருத்தரை போட்டோம், சரி மாற்றா போடுறீங்க, டைம் இருக்கு, நாங்கள் மாற்றிடுவோம்ல, கேண்டிடேட்டை மாற்றிடுவோம்ல. ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் எதிரணிக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் யாருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல. எங்களுடைய பார்வை காலதாமதப்படுத்தாமல் சீக்கிரம் ஃபீல்டுக்கு போகணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 4 முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. பிரதானமாக திமுக அதிமுக அணி, என்டிஏ அணி, அதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு 4 முனை போட்டி. இது திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலா மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? எப்படி? திமுக கூட்டணியின் நன்மை தானே. 4 முனை போட்டி பேஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்கு, ஹார்ட்கோர் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு. பேஸ் ஓட் திமுகவுக்கு, பேஸ் ஓட்டு காங்கிரஸுக்கு. இந்த ஹார்ட்கோர் ஓட் பேங்க் இருக்கு பாருங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, இவங்களாம் யாருக்கு போடுவாங்க? காங்கிரஸ் தான் இந்த தேசத்துடைய பாதுகாப்பு. காங்கிரஸ்லாம் தேசம் இல்லை, காங்கிரஸ் தான் இவங்களை பாதுகாக்கும். காங்கிரஸ் தான் இவங்களுக்காக குரல் கொடுக்கும். என்ஆர்சி சிஏஏ வரும்போது யார் குரல் கொடுத்தது, யார் போராடுறது? ஆகையால இந்த கணிப்பு எல்லாம் தூள் ஆகிடும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, கூட்டணி முடிவெடுக்கிறதுலேயே காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய கனவு எப்படியாவது பிரித்து வெளியே அனுப்பிடலாமா?
வீக்கெண்ட் பண்ணலாமா திமுக கூட்டணி? அது ஒருபோதும் அவருக்கு எந்த அளவுக்கு சிந்தனைகள் இருக்கோ, எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ அதே தானே நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன உங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய அக்கறை காங்கிரஸ் பேரியக்கத்து மேலே? தமிழ்நாட்டில் நீண்ட காலமா ஆட்சியே பிடிக்க முடியாத சூழல்ல காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதிலிருந்து இதுவரை வாய்ப்பு இல்லை. 2006 ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லோரும் சேர்ந்து கலைஞர் ஆட்சி செய்யட்டும், நாம் வெளியிருந்து ஆதரவு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவையும் திமுக கூட்டணியும் தான் எதிர்க்கணும், மாறா அவங்க பாஜக கூட்டணியை எதிர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. எனக்கு பதில் இல்லை, அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அப்படி ஒரு சக்தி வந்திருக்கிறார், புது சக்தி வந்திருக்கிறாருன்னா அவர் இவங்கள தான் எதிர்க்கணும், எங்களை எதிர்க்க கூடாதுன்னு அப்படி சொல்றாங்கன்னா அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு பாக்குறீங்க? பயன்படுத்த பார்க்குறாங்க, பயன்படுத்தணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஏதாவது பொலிட்டிக்கலாக பயன்படுத்தலாமா? ஓகே, எதுக்காவது ஆதாயத்துக்கு உதவுவாரா? அப்படிதான் பார்வை, அதை விட வேற ஒன்றையும் பார்வை இருக்க முடியாது. விஜய் இந்த தேர்தலில் திமுகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு சவாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது, எனிதிங் வில் ஹேப்பன். இந்தியா கூட்டணி வரைக்கும் பலமா இருக்கு. 45+ விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கி இருக்கு. 45 விழுக்காடுக்கு மேல இருந்தாவே பெரிய ஓட் பேங்க் தானே. ஓகே, 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறலாமே. அக்ராஸ் த ஸ்டேட் நீங்க எங்க எடுத்தாலும் 45 விழுக்காடுக்கு மேல தான் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு வங்கி. ஓகே, இப்போ திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றதோ அல்லது தேமுதிக உள்ள வரணும்னு சொல்றதோ அது தொடர்பாக நீங்கள் தெரிவித்த கருத்துக்களோ அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாக்குறீங்க? நான் ஒருபோதும் அந்த கருத்தை சொல்லவே இல்லை. என்கிட்ட மதுரையில் பத்திரிகையாளர் கேட்டாங்க, பாமக வந்தால் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் முடிவு பண்ண முடியாது, மாண்பு முதலமைச்சர் முடிவு பண்ண, இந்த கேள்வி அங்கே கேளுங்க. ஓகே, அதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்லலை. இதை இட்டுக்கட்டி ஒரு செய்தியில் வந்து அதுக்கப்புறம் கண்டனங்கள், அப்புறம் கண்டனம் திரும்ப பெறுவது. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நீங்க வந்து களத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்கு? யாருக்கு சாதகமானதா இருக்கு? 45 விழுக்காடுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது. குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் எல்லோருக்குமான திட்டங்களை போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. கூட்டணி அறிவிப்பு முடிவானதிலிருந்து தொடர்ச்சியா பாஜகவினுடைய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி பிரதமர் தொடங்கி பியூஷ் கோயல் தொடங்கி எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருகிறது அப்படிங்கிற ஒன்றை செய்கிறாங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களுடைய தமிழ்நாடு பயணத்திட்டம் என்னவா இருக்கு? தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் வரவிருக்கிறார்கள். நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். பிப்ரவரி மாத இறுதியில் எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் அழைத்து வந்து பிரச்சாரம் செய்வோம். கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறது தான் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. கடந்த காலங்களை காட்டிலும் நாங்கள் கூடுதலாக இடம் கேட்போம் அப்படின்னு சொல்றது. ஸோ அது இந்த முறை காங்கிரஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்குறீங்க? எவ்வளவு இடங்கள் கேட்பதற்கான திட்டம் இருக்கு? இல்லை, எங்களுக்கு உரிய நாகரிகமான மரியாதைக்குரிய இடத்தை கொடுப்பார்கள் மாண்பு முதலமைச்சர். எங்கள் அகில இந்திய தலைமை இது விஷயமா பேச இருக்கிறாங்க. ஏற்கனவே பேசியிருக்காங்க, இன்னும் பேச இருக்கிறார்கள். பேசிய பிறகு ஒரு நல்ல முடிவு வரும். அந்த முடிவை நான் நியூஸ் 18 நேயர்களுக்கு சொல்வேன். தமிழ்நாடு தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களோடு பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.